ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது முன்னாடி வீடியோவோட கண்டினியூஸ் தான். இது வந்து நாவல் மரம் வந்து ரொம்ப நாளாக பழம் இல்லாமல் இருக்குது. காய் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வந்து ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த வெய்ய காலத்துக்கு எதுக்கு பஞ்சமாக இருக்கா இல்லையோ, கண்டிப்பாக முருங்கைக்காய்க்கு நாமக்கல்லில் பஞ்சமே இருக்காது. உங்களுக்கு முருங்கைக்காய் வேணால் வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பாக தரேன். பாருங்கள், இது சதைப்பற்று உள்ள ஒரு முருங்கைக்காய். மரம் பூரா காயாக தான் இருக்கும். நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க. இது ஹைப்ரிட் கிடையாது, ரொம்ப சத்து வாய்ந்தது, இரும்புச்சத்து அதிகம். ஸோ எப்போவுமே சீசனில் கிடைக்கிற எந்த பழமாக இருந்தாலும், முருங்கைக்காயாக இருக்கட்டும், இல்லை நொங்கு, எந்த ஒரு பழமோ காயோ எதுவுமே சீசனில் வரதை விடாதீங்க. ஏன்னா அதை விட ஒரு நல்ல சத்தான பொருள் நம்மளுக்கு சீசனுக்கு அப்புறம் கிடைக்காது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சாப்பிடுங்க. முருங்கைக்காய் ரொம்ப சத்து. அதனால் ஒரு 3 முருங்கைக்காய் பறிச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு தேவையான 3 முருங்கைக்காய் பறிச்சுக்கிட்டேன். நல்லா ஒரு சதைப்பற்று உள்ள நல்லா சதைப்பற்று இருக்கக்கூடிய முருங்கைக்காயாக 3 பறிச்சாச்சு. உங்கள் வீட்டில் யார் வீட்லையாவது நாட்டு மரம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.